ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு லாயர் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க ஒரு முக்கியமான கேஸ் எடுத்து வாதாடிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 2 வருஷமா ஓடின கேஸ் அது. அ அவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. அதில அவங்க ஜெயிப்பாங்கன்னு. ஆனா கடைசியில அவங்க அதில தோத்து போயிட்டாங்க. அதில அவங்களுக்கு நெறைய நஷ்டங்கிறத விட அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப நம்பி இருந்த இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ். இத நான் ஜெயிச்சிருந்தேன்னா, எனக்கு இன்னும் நெறைய பெரிய பெரிய கேஸ்கள்லாம் கிடைச்சிருந்திருக்கும். அத நானு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தாப்புல 2, 3 மாசம் அவங்க பெரிய கேஸ்கள் எதையுமே எடுக்கல. அப்போ ஒருத்தர் என்ட்ட சொன்னாரு, "நான் இந்த மாரி அவங்ககிட்ட போய் கேட்டேன், என் கேஸ் எடுத்துக்கோங்கன்னு. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க." அப்படின்னு. நான் அப்ப இவங்கள கூப்பிட்டு கேட்டேன், "ஏன் நீ அந்த கேஸ வேண்டான்னு சொன்ன?" அப்படின்னு. "இல்ல நான் அந்த கேஸ்ல தோத்துட்டதுனால எனக்கு இப்போ நம்பிக்கை இல்ல. எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் நல்ல கேஸ்கள், பெரிய கேஸ். நான் தோத்தேன்னா தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தேன்னாக்கா, என்னுடைய கேரியர் டேமேஜ் ஆயிடும்." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், "நீ அ தோத்து போறத பத்தியே ஏன் கவலைப்படுற? மேக்ஸிமம் நீ ஜெயிக்கிறதுக்கான வழிய பாரு" அப்படின்னு. பல நேரங்கள்ல நம்மளோட லைஃப்லயும் இது மாதிரி நம்ம சந்திச்ச அல்லது நாம கடந்து வந்த தோல்விகள பற்றியே யோசிச்சுக்கிட்டு, அதுக்காக அத வச்சே கவலைப்பட்டுக்கிட்டு நாம தேங்கி அல்லது தயங்கி நிக்கிறோம். நம்மளுடைய தோல்விகள் நமக்கு பாடமா இருக்கும். தோல்வியை விட முக்கியமா, அடுத்து நாம எடுத்து வைக்கப் போற அடி தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். நம்ம எடுத்து வைக்கப் போற அடிய, தோல்வியில கிடைச்ச பாடங்கள பேஸ் பண்ணி, என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அத பேஸ் பண்ணி, அடுத்த அடிய தைரியமா, ஸ்ட்ராங்கா எடுத்து வைப்போமா இருந்தா, நம்மளால ஜெயிக்க முடியும். தோல்விகள் எல்லாருக்கும் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலயும் ஏதாவது 4 விஷயத்துல தோல்விகள் இருக்க தான் செய்யும். ஆனா, அங்கேயே எல்லாரும் நின்னு போயிட மாட்டாங்க. நின்னு போயிடக்கூடவும் கூடாது. இல்லையா? ஆகையினால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தோத்து போயிட்டோமேங்கிற கவலைப்பட்டு அப்படியே நிக்காதீங்க. அந்த தோல்வியிலேருந்து நீங்க எதையெல்லாம் படிச்சுக்கிட்டீங்களோ, அத பிராக்டிஸ்ல கொண்டு வந்துட்டு, அடுத்த அடியை உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில அடுத்த அடிய நீங்க ஸ்ட்ராங்கா எடுத்து வைங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க.